மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் குறித்து ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாடு. மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதலை நிறுத்தும் நிலையில் தமது நாடு இல்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். அல்பானிய அரசாங்கம் பலஸ்தீனம் மீதான அதன் நிலைப்பாட்டிற்காக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் காசா போரில் தாம் எந்தவித பங்கும் வகிக்கவில்லை என்றும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கவில்லை என்றும் கூறியுள்ளார். காசா போர் தொடர்பில் நாம் செய்யக்கூடிய அமைதியின் நலன்களுக்காக குரல் எழுப்புவதும் ஒவ்வொரு அப்பாவி உயிரின் இழப்பையும் குறைப்பதும் தான் என ஆஸ்திரேலிய பிரதமர் குறிப்பிட்டார். பிரித்தானியாவில் கலவரம் வெடிக்க காரணமான பிரதான பெண் சூத்திரதாரி கைது. பிரித்தானியாவில் சவுத்போர்ட் தாக்குதல்தாரி தொடர்பில் தவறான பதிவை முதலில் வெளியிட்டு நாடு முழுவதும் கலவரம் வெடிக்க காரணமான பெண் கைதாகியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பதிவில் தாக்குதல்தாரி ஒரு புகலிட கோரிக்கையாளர் என்றும் சிறு படகு மூலமாக கடந்த ஆண்டு பிரித்தானியாவில் நுழைந்தவர் என்றும் M16 கண்காணிப்பு பட்டியலிலும் அவர் இடம்பெற்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செஸ்டர் பகுதி அருகாமையில் வைத்து அவர் கைதாகியுள்ளதோடு தற்போது அவர் போலீஸ் காவலில் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பிரித்தானியாவின் முக்கியமான பகுதிகளில் கலவரம் வெடித்ததுடன் பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இணையத்தில் பரவிய தவறான தகவல்கள் காரணமாகவே பெரும்பாலான நகரங்களில் கலவரம் வெடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விவகாரத்தில் கைதான பெண் ஒரு கோடீஸ்வரர் என்றும் பெர்னாண்டஸ் போஃபோர்ட் என்பது அவரது பெயர் எனவும் தகவல் கசிந்துள்ளது. தாக்குதல்தாரியின் பெயர் உட்பட எந்த தகவல்களையும் விசாரணை அதிகாரிகள் வெளியிடும் முன்னர் சந்தேக நபரின் பெயர் அலி அல் ஷாக்தி என அவர் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை. காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த வகையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட மத்தியஸ்தர்கள் சமீபத்தில் அழைப்பு விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். இதனை நிராகரித்து இஸ்ரேலிய நிதி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ஹமாஸின் அழிவுக்கு முன் போர் நிறுத்தம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் சரணடைதல் ஒப்பந்தத்திற்கான நேரம் இது இல்லை. பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் யூதர்களை கொன்ற கேவலமான மக்களை விடுவிக்க இன்னும் நேரம் வரவில்லை என தெரிவித்தார். பிரேசிலில் விமான விபத்து. பிரேசிலின் சாவோ பாலோவில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தின் போது குறித்த விமானத்தில் 58 பயணிகள் உட்பட 4 விமான நிறுவன ஊழியர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விமானம் மின்ஹெடோ நகரத்தில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருப்பதை அந்த நாட்டு தீயணைப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த ATR 72 விமானமானது பரானா மாகாணத்தில் உள்ள கேஸ்கேவிலிருந்து சாவோ பாலோவின் சர்வதேச விமான நிலையமான கொரோலியோஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுக்கு பேரிடியாக அமையும் கண்டுபிடிப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புதிய அதிநவீன ஏவுகணையை ஈரான் கடற்படை நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த ஏவுகணை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஏவுகணைக்கு அபு மஹதி என பெயரிடப்பட்டுள்ளதுடன் இது நீண்ட தூர கப்பல் ஏவுகணை ஒன்றாகும். இந்த ஏவுகணையின் மூலம் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை கப்பல் எதிர்ப்பு மற்றும் தரைவழி தாக்குதல் ஆகிய இரண்டையும் செயற்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஏவுகணையின் விசேடமாக செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இதனை தொலைவிலிருந்தே இயக்க முடியும் என கூறப்படுகிறது.